ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆவலாய் இருக்கிற உங்களை ஆண்டவர் தாமே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். நம்முடைய மத்தியில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகியு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் இந்த நாளில் இதிலிருந்து நமக்கு பேசுவாராக. இந்த செய்தியின் தலைப்பு, தேடி போனவனை தேடி வந்து ஆசீர்வதித்த தெய்வம் என்ற தலைப்பின்களே நான் பேசுகிறேன். தேடி போனவனை தேடி வந்து ஆசீர்வதித்த தெய்வம். சோதரம். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஊரில் போயிருக்கிறார். திரளான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எரிகோவிலே பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, 10ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சோதரம். ஆண்டவராகிய இயேசு இங்கே எரிகோ பட்டணத்திலே அவர் நடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எரிகோ பட்டணம் அது ஒரு சபிக்கப்பட்ட பூமியாக காணப்பட்டது. அந்த எரிகோ பட்டணம் தேவனுக்கு பிரியமற்றதான ஒரு இடமாக காணப்படுகிறது. ரெண்டாவது நாம் பார்க்கும்போது, அதிலே ஒரு மனுஷன் அவன் இருக்கிறான். அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் அவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆயக்காரர்கள் கூட ஆண்டவரிடத்திலே வருவதற்கு தகுதி இல்லாதவர்கள். ஆயக்காரர்களை பொதுவாக பாவிகளாக தான் எல்லாரும் பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த நாட்களிலே இருந்ததான ஆயக்காரர்கள் ரோம அரசாங்கம் அவர்களுக்கு விதித்திருந்த அந்த தீர்வை, அந்த ஆயம் என்கிற அந்த வரி எவ்வளவு என்று நிர்ணயித்தால் அதை விடவும் பல மடங்கு இதை வசூல் பண்ணுகிறவர்கள் வசூலிப்பார்கள். எனவே அவர்களை பார்த்தாலே இந்த மக்கள் எல்லாம் விரும்பத்தகாதவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசுவை காண வேண்டும் என்று ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த அந்த சகேயு அவனை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற வகை தேடுகிறான். அவன் தகுதி இல்லாதவன். அவனுடைய ஊர் சபிக்கப்பட்ட பூமி. அது மாத்திரமல்ல, அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவானுமாயிருந்தான். இந்த ஐஸ்வர்யவான்களை குறித்து கூட வேதம்
ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், எனவே நம்முடைய பார்வைக்கு ஒரு ஊசியின் காதில் எவ்வளோ பெரிய ஒட்டகம் நுழையுமா? அது நுழையும் என்றால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போயிடுவானா? பாருங்க, எவ்வளவு ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போவது. எனவே அவன் ஐஸ்வர்யவான், அவன் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி இல்லாதவன். ஆனால் அவன் இருந்த அந்த சபிக்கப்பட்டதான அந்த பூமியிலே இயேசு அங்கே நடந்து போகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே அவர் இருந்தார். பரலோகத்திலே இருக்கிற தெய்வம் அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரலோகத்திலே தேவனுடைய வலது பாரிசத்திலே செல்லப்பிள்ளையாக இருந்தவர். ஆனால் இந்த எரிகோ என்கிற சபிக்கப்பட்ட பூமிக்கு இயேசு வரவேண்டியது இருந்தது பிரியமான். ஏனென்றால் அந்த பூமியிலே வாழ்கிற ஐஸ்வர்ய மயக்கத்திலே, அதாவது அந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிற காரியம் உலக இச்சைகள், உலக மோகங்கள், உலக பண ஆசைகள், பலவிதமான காரியங்களிலே ஐஸ்வர்யத்திலே உழன்று கொண்டிருந்த மக்களை, தகுதியில்லாத மக்களை விடுவிக்கும்படியாக அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த எரிகோ பட்டணத்துக்கு ஆண்டவர் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அங்கே இருந்து கூட நான் சிலரை மீட்க வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமி ஒரு நாள் சபிக்கப்பட்டதாக இருந்தது. ஆதாமனுடைய காலத்திலே அந்த ஆதாமின் நிமித்தம், ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் பூமியை அவர் சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த பூமியை அவர் சபிக்கும் போது சொன்னார், இது நீ பயிரிடும் போது முள்ளும் குறுக்கும் அது முளைக்கும், நீ இந்த நிலத்தை பயிரிடும்போது வியர்வை சிந்திதான் நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியை சபித்தார் பிரியமானே. அதுபோலதான் எரிகோ பட்டணத்தையும் ஆண்டவர் சபித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது அந்த எரிகோ பட்டணத்தை கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அதனுடைய அந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி ஒருவன் அஸ்திவாரம் போடும்போது அவனுடைய ஒரு பிள்ளையை அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பான்னு சொன்னார். அதன் வாசலை வைக்கும்போது அடுத்த பிள்ளையும் ஒப்பு கொடுப்பான் சாவதற்கென்று. எனவே அது அவ்வளவு சபிக்கப்பட்ட இடமாக இருந்தது. அங்கே ஈயேல் என்கிறவன் அந்த எரியோவை கட்டினான். அந்த வார்த்தையின்படியே அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று வேதம் சொல்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே இந்த எரிகோ பட்டணம் மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் இருந்தது. அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு, இந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு இயேசு வரவேண்டியதாக இருந்தது. பிரியமாள், இயேசு வரவேண்டியதாக இருந்தது. அங்கே எரிகோ பட்டணத்திலே இயேசு நடந்து போகிறார். அப்பொழுது தகுதி இல்லாத ஒருவன், இயேசுவிடத்தில் வர தகுதி இல்லை, பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி இல்லை. அவன் செய்த தொழில் அப்படிப்பட்டது, அவன் வாழ்ந்த இடம் அப்படிப்பட்டது, அவன் வாழ்ந்த வசதி அப்படிப்பட்டது. அது மாத்திரமல்ல பிரியமானே, ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக போவதற்கு, ஆண்டவரை தரிசிப்பதற்கு அவனுடைய சரீரமே ஒத்து போகவில்லை. அவன் எப்படி இருந்தானா? அவன் குள்ளனாக இருந்தானா? அவன் சரீரம் கூட, ஆமாம், சிலர் சொல்லுவாங்க எனக்கு அந்த கொடுப்பனே இல்லை, அந்த அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் உயரமாக இருந்திருந்தா கூட
இயேசுவை அவன் பார்த்துருக்க முடியும். அவன் குள்ளமாயிட்டான். அது ஒரு வேதனை. பாருங்க, எல்லாமே அவனுக்கு எப்படி இருக்குது? பாதகமாயிருக்கிறது, சாதகமாக இல்லை. இயேசுவனுடைய அன்பை சுதந்திரிக்க, இயேசுவனத்தில் வர, அவனுடைய ஊர் மோசமான ஊர், அவனுடைய தொழில் மோசமான தொழில், அவனுடைய ஐஸ்வர்யம் ஆண்டோட வர தடை பண்ணுகிறது, அவனுடைய சரீரமும் அதற்கேற்றால் போல் இருக்கிறது. எவ்வளவு துரதிர்ஷ்டவாதி பாருங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாக நடந்து போனான். இந்த சூழ்நிலையிலும் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய முயற்சி இருக்கிறது பாருங்க. அதை நான் பாராட்டுகிறேன். கர்த்தர் நல்லவர். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆமாம், முயற்சி பண்ணு, உனக்கு எல்லாமே பாதகமாக தான் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் பிறந்த வீடும் சரியில்லை, நான் புகுந்த வீடும் சரியில்லை, என் தொழிலும் சரியில்லை, எனக்கு வந்து வாச்ச புருஷனும் சரியில்லை, எல்லாமே பாதகமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த பாதகமான இடத்திலே அவர் உன்னுடைய தரித்திரத்தை மாற்ற, உன்னுடைய துன்பத்தை மாற்ற அவர் ஐஸ்வர்யவானாய் இறங்கி வருகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவர் பிரியமானே. எனவே நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், உங்களுடைய இருக்கிற நிலைமையை நீங்கள் பார்க்காதீர்கள். ஒரு முயற்சி பண்ணுங்க. இவன் என்ன பண்ணுகிறான்? இந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்த்தாக வேண்டும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனாலும் கூட அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்க வேண்டும். அதற்காக அவன் என்ன சொல்லுகிறான்? வகை தேடி இருக்கிறான். வகை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்களா? உங்கள் நேரங்களை செலவிடுகிறீர்களா? உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? அதற்காக பிரயாசப்படுகிறீர்களா? கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், ஒரு காலங்களிலே, இப்போ அது இல்லை போல இருக்கு, இந்த செராஜம்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் அந்த செராஜத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு தெரில. ஆமாம், அந்த கொரியன்ஸு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அவங்க ஆட்களை படுக்க வைத்து ஒரு கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை சூடாக்குவாங்க. அந்த சூடாக்கி ஒவ்வொரு பாயிண்ட்டுகள்னு சொல்லி முதுகில் அவர்கள் தலையிலேருந்து கீழே முதுகுத்தண்டு வரைக்கும் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் இன்னொன்று வைப்பாங்க. அவங்க வைக்கும்போது வைக்கிறதற்கு முன்பதாக ஒரு 5 பெட்டு 6 பெட்டு இருக்கும் அங்கே. ஆனால் வந்திருக்கிற ஆளுங்க ஒரு 50 பேர் பக்கம் வந்துடுவாங்க அதற்கு. அப்போ ஒரு பேட்ச் போகும்போது இன்னொரு பேட்சை உட்கார்ந்துருக்க சும்மா விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டிவியில் ஒரு எக்ஸசைஸ் ஒன்றை போட்டு விடுவாங்க. அந்த எக்ஸசைஸை இவர்கள் செய்துகிட்டே இருக்கணும். ஆமாம், அதுக்கு முன்னதாக அந்த எக்ஸசைஸை ஆரம்பிக்கிறவர் சொல்லுவார், நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்னால் வலி இல்லாமல் நமக்கு கெயின் இல்லை, ஆதாயம் இல்லை என்று சொல்லி. எப்போ வலி இருந்தால் அந்த வலிக்கு தகுந்த அந்த பெனிஃபிட் நமக்கு உண்டாகும். நோ பெயின் நோ கெயின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அதனுடைய பொருள்னு சொன்னால், நீங்கள் குனிந்து நிமிந்து கையை அசைச்சும் போது வலி உண்டாகும். வலி உண்டாகும் போது உங்களுக்கு விடுதலையும் உண்டாகும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, குனிய முடியாதவங்களை குனிய வைப்பாங்க, குதிக்க முடியாதவங்களை குதிக்க வைப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் அந்த டிவியில் ஓடும். அதில் ஓடும்போது அதே போல் நீங்களும் என்ன பண்ணணும், செய்யணும். குதிப்பாங்க, ஆடுவாங்க, சுற்றுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அது வேடிக்கையாகவே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அங்கே வலி இல்லாமல், ஒரு பிரயாசம் இல்லாமல் உங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இல்லை. அதுபோல் பிரியமானவர்களே, இந்த தெய்வ அன்பை, தெய்வத்தை காண இவனுக்கு கொஞ்சம் பெயின் வேண்டும், இவன் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக தெய்வத்திடத்தில் பிரயாசம் இல்லாமல், ஆமாம், ஜெபிக்கிறது ஒரு 1 hour ஜெபிக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு பிரயாசப்படணும். வேதத்தை வாசிக்கிறன்னா பிரயாசப்படணும், முழங்காலில் கொஞ்சம் நிற்கணும்.
அப்போ தான் அந்த கெயின் வரும். ஆமே. எவ்வளவுக்கு எவ்வளவாய் முழங்காலில் நிற்கிறாயோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் உன்னை வருத்துகிறாயோ, நீ எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ சமூகத்தில் உன் கண்ணீரை ஊற்றுகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ சமூகத்தை நீ தரிசிக்கிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீ தேவ சமூகத்தில் உன் நேரத்தை செலவிடாயோ, அதற்கு ஆண்டவர் உனக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுப்பார். அதனால் அது உங்கள் பாடுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். அல்லையா, சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த மனிதன் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் என்னை விரும்ப மாட்டார். ஏனென்றால் என் தொழில் அப்படி, நாம் வாழ்கிற ஊரே அப்படி, என் குடும்பம் அப்படி. எனவே கடைசியாக பார்த்தா என் பிறவியே அப்படி இருக்கிறது. நான் ஏன் தான் இப்படி பிறந்தேன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு, ஆனால் அப்படியே இருந்து விடவில்லை பிரியமானே. அங்கே ஒரு முயற்சியை எடுக்கிறான். அந்த முயற்சியை எடுக்கிறான். அவன் என்ன பண்ணுனான்? இயேசு அங்கே வருகிறார் அந்த ஊருக்கு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் ஜனங்கள் எப்படியாவது போட்டும் என்று இல்லை. இல்லாவிட்டால் நீங்கள் அந்த எரியோவுக்கு வெளியே வாருங்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. இந்த பாழான உலகத்திற்கு பரிசுத்தமுள்ள தெய்வம் அவர் இறங்கி வந்தார். ஆமென். அவர் பாவியாக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணினார்கள். போஜன பிரியன் என்று அவரை பரிகாசம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு கெட்ட பெயர்களை கொடுத்தார்கள். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரை பலவிதமாக குற்றம் சாட்டினார்கள். எல்லாவற்றையும் அவர் பொறுத்து கொண்டார். அல்லேலூயா, சொல்லலாமா? எல்லாவற்றையும் பொறுத்து அந்த ஐஸ்வர்யவானாக இருந்த, அந்த எரியோ பட்டணத்தில் இருந்த, அந்த சபிக்கப்பட்டவனாக இருந்த அந்த ஆயக்காரனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் சகைக்கும் தெரியாது. அல்லேலூயா, சொல்லலாமா? சகைக்கு தெரியாது. அவன் எப்படியாவது இந்த இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி ஓடி போய், ஆண்டவர் அங்கு கூட்டத்தில் வந்து கொண்டிருக்க அவருக்கு முன்னாக ஓடுகிறான். ஓடி ஒரு அடர்ந்த இலை இருக்கிற காட்டுத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டு அவரை பார்க்கிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த குள்ளம் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி இருக்கு எவ்வளோ கஷ்டம். ஆம் பிரியமானவர்களே, எனவே நான் சொல்வேன், நோ பெயின் நோ கெயின். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இருந்தால்தான் இயேசுவை தரிசிக்க முடியும். ஆமாம், சோதரம். வேலை செய்தால்தான் நமக்கு என்ன வருமானம் வரும். வேலை செய்யலைன்னா சாப்பிடவே முடியாது, வருமானம் வராது. ஆமாம், இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்யாமலே திருடி சாப்பிடணும்னு இருக்கிறான், கொள்ளை எடுத்து சாப்பிடணும். எவ்வளோ நாள் சாப்பிடுவான்? ஒரு நாள் அவன் போய் ஒரு அறையில் உட்காருவான். எந்த அறையில்? சிறைச்சாலை என்கிற ஒரு அறையில் உட்காருவான். அப்போ தான் வேதனைப்படுவான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த, அது நல்லதோ கெட்டதோ, நான் சொல்வேன், வியர்வை சிந்தி வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவேளை அவனுக்கு சாபமாய் கொடுத்தாலும் கூட, அதே ஆண்டவர் சோம்பேறி அவன் என்ன பண்ணுவான்டானா? வாழ மாட்டானா? கைகளினாலே சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவன் அவன் நன்றாக உயர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒருவேளை ஆண்டவர் அதை சாபமாய் வைத்தாலும் கூட, அந்த சாபம் ஆசீர்வாதமாக நமக்கு முடிய வேண்டுமானால் நாம் உழைக்க வேண்டும் பிரியமால். எனவே உழைப்பில்லாமல் நமக்கு உயர்வு இல்லை. எனவே ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை உழைக்கும்படியாக வைத்திருக்கிறார். எனவே நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, சொல்லலாமா? எனவே இவனும் கூட, நான் இந்த சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவன் எண்ணவில்லை. அவன் ஒரு முயற்சியை எடுக்கிறான். ஒரு முயற்சி. இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். ஆமாம், ஜெபிக்க முடியலையா? என்னால் ஜெபிக்க முடியலை, ஜெபிக்க எழும்பி உட்கார்ந்தா தூக்கமாக வருது, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. ஆமாம், எழும்பி உட்கார்ந்து என்ன பண்ணுங்க? ஆமாம், முகத்தை நல்லா வாஷ் பண்ணுங்க. ஆமாம், உட்காருங்க. அந்த நேரத்தில் சாத்தான் சொல்லுவான், நீ ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்னு சொல்லுவான்.
அவன் சொல்லுவான், முதல்ல அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. அவன் நம்ம வாழ விட மாட்டான். அதான் ஜனக்கூட்டம். ஜனக்கூட்டம் நம்ம வாழ விடாது. ஆமேன். நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கூட அப்படிதான். ஏசு ஏசுன்னு போகிறா பாரு, போய் பெருசாக போய் என்னத்தை தான் கண்டுட்டா. எல்லாம் அந்த ஜனக்கூட்டம். இதெல்லாம் நீங்கள் கூட்டத்துக்கு கூட ஓடுனீங்கன்னா இயேசுவை காண முடியாது. கூட்டத்துக்கு முன்னாடி ஓடுங்க. அல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்கள் கூட்டத்தோடு கூட்டம் ஓடுனீங்கன்னா உங்களை நசிக்க அமுக்கிடுவாங்க, கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. ஆமேன். அதனால் இந்த ஜனக்கூட்டத்தை விட்டு என்ன பண்ணுங்க, செப்பரேட் ஆக்குங்க, முன்னாக ஓடுங்க. ஆமாம், அல்லையா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளை தீர்மானம் எடுங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு காது நம்ம கேட்க வேண்டாம். அதை உதறி தள்ளிவிட்டு என்ன பண்ணு, ஓடுவேன் நான். ஆமாம், முன்னாக ஓடுவேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாக ஓடி காட்டத்து மரத்தில் சேஃப்டியாக ஏறி அழகாக போட்டு காலை போட்டு உட்கார்ந்துருந்துட்டான். இப்போ அவனுக்கு தெளிவாக தெரியுது இயேசு நடந்து வருகிறது. அல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போ பார்க்குறான், ஆஹா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடணுன்னே நான் பார்க்கிறேன் என்று. அவ்வளவு அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் என்னென்ன செய்தானோ எல்லாவற்றையும் இயேசுவும் பார்த்து கொண்டு தான் இருந்தார். அல்லேலூயா. அதுதான் அதில் விசேஷம். அதான் அது விசேஷம். அவன் இருக்கிற அந்த இடத்துல வந்த உடனே ஆண்டவர் நின்றார். ஆண்டவர் நின்றார், அண்ணாந்து பார்த்தார். அவனுடைய பேரை சொல்லி அழகாக கூப்பிடுவார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா. யாரும் காணக்கூடாதுன்னு ஓடி முன்னாக போய் காட்டுத்தி மரத்தில் ஏறினியே, நான் உன்னை காண்கிற தெய்வம். அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்கள் நினைக்கிறீங்க என் பிரயாசம் ஆண்டவருக்கு தெரில, என் வேதனை தெரில, என் பாடு தெரில. நினைக்காதுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ ஓடுகிறதையும் பார்க்கிறாய். நீ ஓடுகிறாயா, முடங்கி கிடக்கிறாயா, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். ஆமாம், ஆண்டவர் தூதனை அனுப்பி எலியாவை தட்டி எழுப்பினார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம்? ஏன் நீ படுத்து கொண்டு இருக்கிறாய்? எலும்பு, அப்பம் புசி, சாப்பிடு, நட அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அப்படியே விட்டு விடுகிறவரல்ல, அவர் காண்கிறார். நீங்கள் என்ன உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார் அவர். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். பிசாசானவன் பயங்கர டயர்டை கொடுத்து, இப்போ பார்த்தீங்களா இந்த சீசன் இருக்குது பாருங்கள், எல்லாருக்கும் பயங்கர டயர்டாக இருக்கும். ஏன்னா வெயில் சர்றன்னு ஏறும், மலைக்கு உள்ள ஒரு சின்ன ஆரம்பம் இருக்கும். இதெல்லாம் உடம்பை என்ன பண்ணும், அப்படியே அடித்து உடச்சி போட்ட மாதிரி இருக்கும். காலமே எழும்பவே முடியாது. ஆமாம், இந்த சாத்தான் பார்ப்பான், உங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் மெதுவாக வந்து உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பார். தட்டி எழும்பி, மகளே மகனே எழும்பி ஜெபம் பண்ணு. அப்போ தான் அவன் பெரிய போர்வையை போர்த்தி உங்களை அமுக்குவான். பாடா, உடம்பெல்லாம் பச்சை புண்ணாக இருக்குது, எழும்ப முடியலை, அடித்து உடச்சி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை அவன் கொண்டு வருவான். ஆம், நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாக ஓடணும். இல்லையா? ஆமாம், அவனை பின்னால் தள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாக ஓடணும், எழுப்பி உட்காரணும். அப்பால போ சாத்தானே, என்னை முடக்கி போட ஒன்றால் முடியாது ஆம் என்று சொல்லி என்ன பண்ணணும், எழும்பி உட்காரணும். சோத்திரம், எழும்பி உட்காரணும். ஆமாம், நேற்றைக்கு நான் கூட நைட்டில் தூங்கும்போது எங்களுக்கு 12 மணி ஆயிரும். அது எப்படி தான் அந்த டைம் ஆகுதோ எனக்கு தெரியாது. எல்லோரும் சொல்லுவாங்க 8 மணிக்கெல்லாம் சாப்பிடணும், சுகர் உள்ளவங்க 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு. அது என்னமோ இழுத்து போய் அது எப்படி ஆனாலும் 11:30 மணி ஆகும். அது போய் ஜோம் பண்ணிட்டு படுக்கணும். அப்படி தான் நான் படுத்தேன். காலமே எத்தனை மணிக்கு அலாரம் வச்சேன் தெரியுமா? நான் 6 மணிக்கு தான் வச்சேன். 6 மணிக்கு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிவிட்டு, வேறு வேலை இல்லை, எங்கேயும் போக வேண்டிய வேலை இல்லை. ஆமாம், 7:45 8க்கு தான் சர்ச்சு. அதனால் கொஞ்சம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போகலான்னா ஆண்டவர் என்ன 2:30 மணிக்கு தட்டி எழுப்பினார். நான் எத்தனை மணிக்கு அலாரம் வச்சேன்? 6 மணிக்கு. 6 மணிக்கு வச்சுட்டு தூங்க பார்க்குறியா உன்னை நான் விடுறேன்னா பாரு. மெதுவாக தட்டி எழுப்பினார். அப்படியே கண்ணை திறந்து பார்த்தேன். என் தலைமாட்டிலேயே செல்ஃபோனை வச்சுருப்பேன், கையில் அழுத்தி பார்த்தேன். ஆஹா, 2:30 மணி அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு எழும்பினேன். முகத்தை வாஷ் பண்ணினேன். ஏதோ ஒரு நோக்கத்தில் ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டுருக்கிறார்.
என் படுக்கையில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அநேக வசனங்களை கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார், வேதத்தை வாசித்தேன், குறிப்புகளை எடுத்தேன். அங்கே உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் நடக்குது. ஆமாம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நீ தூங்குகிற காலம் அல்ல. உனக்கு கஷ்டம் இருக்கும், சரீரத்தில் வேதனை இருக்கும், உனக்கு வேதனை இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? முன்னாக ஓடி மரத்தில் ஏறினானே, அந்த ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா சொல்லலாமா? வாஞ்சை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தெய்வம் ஆண்டவர். அவன் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ ஆண்டவர் அங்கே வர்றார், அங்கே வந்து நின்றார். உன்னுடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் நிற்பார். ஆமாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார். ஆமாம், எங்கே பாட்டு சத்தம் கேட்குது, எங்கே ஜப சத்தம் கேட்குது, அங்கே நிற்பார் வந்து. இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், நம்ம வேற வீட்டுக்கு போகலாம், வேற எங்கேயாவது பாட்டு சத்தம் கேட்குதா, அங்கே போய் நின்று கேட்பார். ஆமென். ஆமாம், அங்கே பாடுவாங்க, சொத்திர பல்லி சொத்திர பல்லி அப்பாவுக்கு அப்படின்னு ஒரு வீட்டில் பாடுவாங்க. ஆமென். ஒரு வீட்டில் பாடுவாங்க, அதிகாலை சொத்திர பலி அப்படின்னு பாடுவாங்க. அப்பாடா, அவர் ஆசையாக நிற்பார் அங்கே. அதனால் கவனமாக இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அங்கே கடந்து வருவார். அங்கே நின்றார். நின்று அவனை அண்ணாந்து பார்த்து பேரை சொல்லி கூப்பிடுகிறார். அவனுக்கு எப்படி இருக்கும்? தூக்கி வாரி போட்டா மாதிரி. அப்பா, நான் யாருக்கும் தெரியாத முன்னாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன், என் பேரை சொல்லி கூப்பிட்டாரே அப்படின்னு. கூப்பிட்டது மாத்திரமல்ல, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். பா, எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஒரு பாவியனுடைய வீட்டில் தங்க போகிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் ஒன்றுமில்லை, நாம் பாவிகள். பிரியமானது, அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்த வாழ்க்கை, ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார்கள். வெளிநாட்டில் இருந்து வந்த அநேக மிஷனரிமார்கள் அவர்களுக்கு உணவில்லாதபடி அந்த எங்கேயாவது வீடுகளில் கஞ்சி ஊற்றும் போது அதை வாங்க பாத்திரம் இல்லாதபடி தலையில் வைத்திருந்த தொப்பியை எடுத்து கவுத்தி அதிலே வாங்கி குடிப்பார்களாம். பிரியமானது, அவர்கள் எப்படி வாழ்ந்த வாழ்க்கைகள். அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய தியாக வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்களுக்கு தான் இன்றைக்கு அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே பாடுகள் வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். நாம் இப்பொழுது படுகிற பாடெல்லாம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகள் எவ்வளவு பாடுகள். தெரியாத மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டு அந்த மொழியிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்து எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சீகன் பாலன் என்று சொல்லுவர் தமிழ் மொழியிலே நம்முடைய வேதத்தை அவர் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார். இங்கே வந்து அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு அவர் இன்னும் இந்த தட்டை அச்சு அதை உருவாக்கி அதிலே வேதாகமத்தை அவர் பிரிண்டு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே வேதனை இல்லாதபடி நமக்கு லாபம் இல்லை. அவன் அந்த பாவியை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று. அல்லேலூயா சொல்லலாமா? அவன் உடனே சீக்கிரமாக இறங்கினான். அதுதானுங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டில் தான் தங்கணும். ஆமாம், சீக்கிரமாக இறங்கி வா. அவரும் எப்படி பண்ணார்? அவனும் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். ஆமாம் ஆமாம். ஆண்டவர் வந்து அவனை பார்த்தான்னா அந்த பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா. ஐயோ ஆண்டவரே, வேற எவனையாவது கூப்பிட சொல்லக்கூடாது, நான் எங்கேயா இப்போ இறங்குறது? சீக்கிரமாக இறங்க சொல்லுறேன். நான் குள்ளனாக இருக்கிறேன், என் கையும் நீளம் இல்லை, என் காலம் நீளம் இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் ஏன் இறங்குவேன், கொஞ்சம் அவசரப்படாதையும் சீக்கிரமாக உன் வீட்டுக்கு. ஐயோ என் வீட்டுக்கு வராதுங்க, என் வீட்டுக்கு வராதுங்க, ஐயோ என் வீட்டுக்கு வராதுங்க. என் வீட்டில் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன நினைப்பான் அப்படின்னு.
அவன் ஒன்றுமே சொல்லலை, சீக்கிரமாக இறங்கி வந்தான். அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற வேணும்னா கொஞ்சம் துரிதம் காட்டணும். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் துரிதம் காட்டணும். ஆமென், சோத்திரம். கத்த நல்லவன். ஆமாம், 2 மணிக்கு குழுவில் பணம் கட்டோடு கொண்டு வந்திருக்கிறேன். முதல்ல வர்றவங்களுக்கு தான் கேட்குற லோனுன்னு சொன்னால் என்ன வேகமாக ஓடுவீங்க தெரியுமா? மத்தியானம் சமைச்சது பாதி, சமைக்காதது பாதி. ஐயா, வீட்டுக்காரர் வந்தால் போட்டு சாப்பிட சொல்லு, நான் போகிறேன்னு கட்டினது பாதி கட்டாதது பாதி ரோட்லேயே கட்டிட்டு போவாங்க நிறைய பேர். புடவைய அங்கே சொருவி இங்கே சொருவி போயிடுச்சு. அந்த வேகம் எங்கே காமிக்கணும்? ஆண்டோடைய சமூகத்துக்கு வர காமிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஏதோ மனதில் பட்டது சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. நீங்களும் சீக்கிரமாக என்ன பண்ணணும்? ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், சீக்கிரம், துரிதம். ஆண்டோடைய சமூகத்துக்கு வர்றதில் ஒரு துரிதம், ஆண்டோட சமூகத்தில் வசனத்தை கேட்க வர்றதில் துரிதம், பாட்டு பாடும்போது ஒரு துரிதம். ஆமாம், ஜெபிக்க சொன்னால் ஒரு துரிதம். அவன் காட்டுனானே பாவி காட்டுனான். நமக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார், பரிசுத்தவாட்டி என்ற ஒரு பேர், பரிசுத்தவான்கள் என்ற பேர். ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய தெய்வம் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நல்லவராக இருக்கிறார். கவனமாக இருங்க. அவன் துரிதமாக இறங்கினான், எதையும் பற்றி அவன் கவலைப்படலை. ஆமாம் பிரியமானவர்களே, வெட்கத்தை விட்டான். வெட்கத்தை பார்க்காதுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெட்கம் வேண்டாம். ஆமாம், பைபிளை தூக்கிட்டு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறது நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. ஆமாம், வெட்கப்படாதுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் போகிறதுக்கு வெட்கப்படாதுங்க. அவன் துரிதமாக இறங்கி வந்தான், சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அடுத்த வசனம் சொல்லுகிற 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாம், முறுமுறுக்க ஒரு கூட்டம் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரங்க முறுமுறுப்பாங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க முறுமுறுப்பாங்க. போறா பாரு முறுமுறுப்பாங்க, சத்தமாக சொல்ல மாட்டாங்க, வாயிலேயே முறுமுறுப்பாங்க. முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும், அது இருக்கட்டும். சகையினுடைய வாழ்க்கையில் எல்லாரும் முறுமுறுத்தாங்களாம். ஆமாம், அதை கண்ட யாவரும், அந்த கூட்டத்தில் கண்டவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவர் பொய்யும் இவருக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரியல. அந்த இயேசுவுக்கு பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி அவர் போறாராம் அப்படின்னு முறுமுறுத்தார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவி என்று நினைத்து தள்ளியிருந்தால், ஆமாம், நானெல்லாம் இன்னைக்கு ஜெயிலில் இருந்திருப்பேன், இல்லைன்னா மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். என்னை பாவி இவன் லாய்க்கப்படாதுன்னு ஆண்டவர் தள்ளி இருந்தாருன்னா நான் இன்றைக்கு ஒன்றில் ஜெயிலில் இருந்திருப்பேன், இல்லைன்னா எங்கே இருந்திருப்பேன்? மண்ணுக்குள்ளால் போய் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். ஆமாம், எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கும் அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி போயிருப்பேன். ஆமாம், அந்த மாதிரி நான் ஒரு கோவக்காரன், அந்த மாதிரி ஒரு பழி வாங்குற எண்ணம் உள்ளவன். சின்ன வயசுலேயே 17-16 வயசுலேயே நான் பழி வாங்கும் எண்ணம் உடையவன். தைரியமாக நான் போராடுகிறவன். ஆண்டவரின் கோப குணங்களை எல்லாம் மாற்றினார். பிரியமானவர்களே, என்னை பாவி என்று தள்ளி இருந்தால் நான் இன்றைக்கு வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இந்த பாவியின் மேலே ஆண்டவர் கருணை வைத்து அநேக பாவிகள் மனம் திரும்பும்படியாக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரே. இப்பொழுது நான் நிந்தைகளை தாங்க வேண்டியதாக இருக்கிறது, அவமானங்களை தாங்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமாம், நியாயம் கூட பேச முடியாது. ஆமாம், நம்ம ரோட்டில் யாராவது நம்ம நின்றுன்னா வீணுக்கே வம்புக்கு வருவான். ஆமாம், நம்ம ஏதாவது பேசவே முடியாது. பேசணும்னு சொல்லலாம், நீங்களாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லுவான். அதனால் நல்லதுக்கும் பேச முடியலை, கெட்டதுக்கும் பேச முடியலை. ஆமாம், வாய் திறவாத ஆட்டை போல ஆண்டவர் இருந்தாராம். அப்படி மாற வேண்டியது ஆகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நிலைமையை அவர் காண்கிறார். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க.
பாவியாய இவன் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? அநியாயமாய் வசூல் பண்ணவன். ஆமா, இந்த குள்ளனா இருந்தா என்ன, கள்ளனை நம்பலாம் அப்படி இது வேற ஒரு பேர் வச்சிருவாங்க, அநியாயமா. அப்பா சரீரத்தில் கொஞ்சம் குள்ளமாக கூட இருக்கக்கூடாதுங்க, இல்லாத பேரெல்லாம் வச்சிருவாங்க நம்மளை. எல்லாவற்றையும் தாங்கினான், முறுமுறுத்தான், எல்லாவற்றையும் தாங்கி விட்டு ஆண்டவரை கூட்டிக் கொண்டு, ஆமாம், இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறான். போகும்போது அவன் சொல்லுகிறான், சகேயு நின்று. அங்கே இயேசு நின்று மறைந்திருந்தவனை சந்தித்தார். இப்பொழுது இவன் நின்று மறைந்திருக்கிற பாவங்களை அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அவன் சொல்லுகிறான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினவன் இவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே இவர்தான் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா சொல்லலாமா? என்னை கூப்பிடுகிறவர் ஆண்டவர். அதனால அவன் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசிகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஆமாம், இந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யவான் எங்கே போவான்? பாதாளத்துக்கு தான் போவான். அதனால இதில் பாதியை என்ன பண்ணிடுறேன்? ஏழைகளுக்கு கொடுக்குறேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த இருதயத்தை பாருங்க, இந்த இருதயம் நல்ல இருதயம். ஆமாம், ஏழைகளுக்கு கொடுக்க ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கஷ்டப்படுவர்களுக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வருமானத்திலெல்லாம் 10ல் 1 பங்கை எனக்கென்று நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு பணம் தேவையே இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சம்பாத்தியத்தில் 10ல் 1 எடுத்து வச்சு அவர் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாரு? அவருக்கு பணமே தேவையில்லை. அவர் சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு தான் செய்கிறான். அதனால் நீங்கள் ஏழைக்கு கொடுங்க. அந்த 10ல் 1 எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க? ஏழைக்கு கொடுங்க, திக்கற்றோர்களுக்கு கொடுங்க, பரதேசிகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், அப்படி தான் சொன்னார். வேதம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எங்கே வேணும்னா வேதத்தை புரட்டி புரட்டி படிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படின்னு. ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் போதிக்கிறவங்க பொய்யா போதிக்கிறாங்க. ஆமாம், தசம பாகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, எங்கேயுமே இல்லை. நீங்கள் தசம பாகத்தை கொண்டு ஊழியக்காரனை கொடுங்கன்னு பைபிள் எங்கேயா இருக்கா? கிடையவே கிடையாது. பண்டசாலையில் கொண்டு வைங்க. அங்கே எதுக்கு? ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கு, அங்கே கொண்டு கொடுங்கன்னு சொன்னார். எந்த ஆலயத்தில் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிகளுக்கும் பண்டகசாலையில் வச்சுக்கிட்டு எடுத்து கொடுக்குறாங்க? ஒரு ஆலயத்தை சொல்லுங்கள். வருஷத்தில் ஒருக்கா கொடுத்தா கூட அதுக்கு ஃபோட்டோ எடுத்து கேமரா எடுத்து வாங்கி அப்படியே உலகத்தில் எல்லாம் சப்ளை பண்ணி அப்படியே விளம்பரம் பண்ணிடுவாங்க. ஆமாம், இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிலர் கொடுக்குறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்க வேண்டும். ஆமாம், எல்லாத்தையும் வாங்கி 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 நம்ம சட்டை பாக்கெட்லையும் பேண்ட் பாக்கெட்லையும் போட்டுட்டு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நான் குறையாக பேசலை, எந்த ஒரு ஊழியக்காரனும் திருப்தியாக இல்லைங்க. கொடுங்கள் கொடுங்கள், நீங்கள் கொடுக்கிற அளவின்படி உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தர் கடனாளி அல்ல. உங்கள்கிட்ட கடன் கேட்டு இருக்கிறாரா ஆண்டவர்? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருக்கு எதற்கு பணம்? அவருக்கு பணமே தேவையில்லை. சங்கீதம் 50 சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தால் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் ஐயா. 1000 திரிகிற காட்டு பறவைகள், நடமாடும் மிருக ஜீவன்கள்லாம் என்னுடையது. நான் உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்? நான் அடித்து சாப்பிட்ருவேன், எனக்கு தேவைன்னா. பிரியமானே, ஆண்டவருக்கு பணம் தேவையே இல்லை. கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு பணமே தேவையில்லை. ஆண்டவருக்கு எதுக்கு பணம்? அவர் உனக்கு தருவார், அவர் உனக்கு தருவார். ஆண்டவர் கொடுக்கிறவர். ஆமாம், எதற்கு கொடுக்க சொன்னார்? ஏழைக்கு கொடு, ஏழைக்கு கொடு. அதை தான் சொல்றார், கர்த்தருக்கு கொடுக்கிறவன். ஆமாம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தருக்கு கொடுங்க. 10ல் 1 எதுக்கு சொன்னார்? ஏழைக்கு கொடுக்கிறதுக்காக. அந்த பணத்தை ஏழைக்கு செலவிட வேண்டுமா?
கொடு, இல்லைன்னா உனக்கு சாபம் வந்துடும், நீ கை கால் விளங்காம போயிடுவ. இதுவா சொல்ல சொன்னார் ஆண்டவர். உனக்கு சாபம் வந்துடும், சாபம் வந்துடும். ஆமாம், வசனம் அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை எடுத்து பேசுவாங்க. அந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கிறத சிந்திக்க மாட்டாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாள்வா, லூக்காவில் சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் வாசித்தீங்க, என்ன இருக்கும் தெரியுமா? உன்னிடத்துல வருகிறவனுக்கு முகங்கோணாமல் கொடு, ஏழையானவனுக்கு கொடு, அது நீ அவன் திருப்பி தருவான் என்று நீ கொடுக்காதே, மனமிறங்கி அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அளந்து திரும்ப போடுவார்கள்னு சொன்னார். அப்படிதான் சொன்னாரே தவிர அங்கே கர்த்தருக்கு கொடுக்க சொல்லவே இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவன் சொல்லுகிறான், என் ஆசியில் பாதியை உமக்கு தரேன்னா சொன்னான். ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது இவனை அநியாயக்காரன், அநியாயமாய் வரி வசூல் பண்ணணும் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவேன், ஒருவேளை இவன் கூட இருந்தவன் அநியாயமாக வசூல் பண்ணிவான், ஆயக்காரனுக்கு தலைவன். ஆமாம், இவன் கீழே இருந்தவன் எல்லாம் வசூல் பண்ணியிருப்பான். இவனுக்கு கையில் கொண்டு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அந்த அளவு தான் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் மீதியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சுருட்டியிருப்பானுங்க. இதான் அவன் வந்து அரசாங்கத்தில் ஒழுங்காக கட்டியிருப்பான். அதனால் அதை சொல்கிறான், நான் யாரிடத்துலையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 times எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், 4 தனியாய் திரும்ப கொடுக்குறேன். அவன் வாங்கியிருப்பானா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவன் அநியாயமாக வாங்கினான் கொண்டான்னு. இல்லை, அவன் வாங்கியிருக்க மாட்டான். அவன் சொல்கிறான், நான் ஏதாவது வாங்கினேன். இந்த ஊருக்காரன் எல்லாம் சொல்கிறான், பாவியாக மனுஷன்ற இவர் போறாரு பாரு தங்குமடின்னு சொல்கிறானே, நான் பாவிதாயா, நான் எவனிட்டண்டாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாய் திரும்ப கொடுக்குறேன். அந்த வீட்டை சுற்றி வந்தவன், அந்த கூட்டத்தில் வந்தவன் எவனாவது வந்து நீ என்கிட்ட அநியாயமாக வாங்கினேன்னு சொன்னானா? நம்ம நினைக்கிறோம் நம்ம யாரையும் எடை போட்டுறக்கூடாது தவறா. சகைவு நின்று சொல்லுகிறான், என் ஆசியில் பாதியை ஏழை கொடுக்குறேன். நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை 4 தனியாக திரும்பி கொடுங்க. அப்படி தானே இருக்கு உங்கள் பைபிளில், என் பைபிள் அப்படி தான் இருக்கு, 8ஆம் வசனம். ஆமாம், நான் எவனிடத்திலேயாவது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஆண்டவர் பார்த்த அவனை நோக்கி, ஆண்டவர் அவனை பார்க்கிறார், சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு என்கிறதான இந்த பூ நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆமாம், நம்ம தலையில் எல்லாம் இருக்கிறதுக்கு பூ வீட்டில் இருக்கணும். என்ன இருக்கணும்? ரட்சிப்பு. சிலர் மல்லிப்பூ இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு போனால் 4 முழம் பூ வச்சுட்டு தான் போவாங்க. நீங்கள் போங்க, அதுக்கு மேலே ஒரு ரட்சிப்பு உங்கள் மேலே இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுங்க. இந்த ரட்சிப்பை பெற்றவனை மாதிரி உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் பெற்றவன் ஒருத்தரும் கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. சகைவுக்கு இருந்த சொத்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கல, அதனால தான் பாதியை ஏழை கொடுக்குறான். பிரியமானே, அவன் ஓப்பன் ஹார்ட்டாக பேசுகிறான். நான் யாரிடத்துல அது அநியாயமாக வாங்கினவன் 4 தனியாக திரும்ப கொடுக்குறேன். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்து இவன் ஆபிரகாமுக்கு குமாரன். நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசரு ஒரு கதையிலே பார்க்கிறோம். அந்த லாசரு மரித்து ஆபிரகாமனுடைய மடியிலே அவன் அங்கே தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யவான் நரகத்திலே வேதனைப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் மடி என்று சொல்லுகிறது இப்பொழுது என்ன? பரதேசி. இப்பொழுது மரித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்கே இளைப்பாறுகிறார்கள்? பரதேசியில். அதுதான் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆபிரகாமுக்கு குமாரனாக இவன் மாறுகிறான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அனைத்துக்கும் சுதந்திரவாளி ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னால் அவன் மடியிலே தான் இன்றைக்கு பரதேசியில எல்லாரும் இளைப்பாரி கொண்டிருக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
அவன் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் காண்பித்துக்கிற தேசத்துக்கு கேட்காமல் போனவன் அவன் ஒருத்தன் தான். அல்லேலூயா. பேதுரு கூட சொன்னாருங்க, ஒரு கட்டத்தில் வரும்போது, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு நீர் என்ன தருவீர்னு கேட்டான். ஆமாம், அது கூட அவன் கேட்கல ஆபிரகாம். ஆண்டவரே தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு அப்படின்னு சொல்றீங்களா, என்ன தருவீர், எங்கே கொண்டு போறீர், அதை சொல்லும். கேட்கவே இல்லை. அன்பு தெய்வ பிள்ளையே, அதனால தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை அவன் வாங்கினான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் தெய்வ பிள்ளையாய் மாறிவிட்டான். பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறிவிட்டான். பரலோகத்துக்கு சொந்தக்காரன். ஊரார் அவனை பார்த்து கேவலமாக பார்க்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். பாவியான மனுஷன் கிட்ட தங்க போறாருன்னு இயேசுவை சொல்றாங்க. அதெல்லாம் அவன் பார்க்கவில்லை. துரிதமாக இறங்கி இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் விட்டுவிடு இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் மறைந்திருக்க விரும்பவில்லை, உடனடியாக ஓடி வந்தான். உடனடியாக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாமும் கூட அந்த சகைவை போல ஒரு துரிதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுவோம், ஒரு வேகத்தை காட்டுவோம். காலம் கொடிதாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது பிரியமான, கடைசி நாட்களில் வந்து விட்டோம். நான் ஒரு வேகத்தை காட்ட வேண்டும் பிரியமான. எப்படியாவது இந்த தெருக்களில் இருக்கிறவள கூப்பிடுங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு, அதில் ஒரு வேகத்தை காட்டுங்க பிரியமான. ஆமாம், வேகத்தை காட்டுங்க. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க, இயேசுவின் அன்பை சொல்லுங்க. காலம் கொடிதாக இருக்கிறது. எப்பொழுது நமக்கு ஆண்டவருடைய வருகை வரும் என்று சொல்ல முடியாது, அழிவு வரும் என்றும் சொல்ல முடியாது. எனவே ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு சகேயுவாக, ஆபிரகாமின் குமாரனாக, குமாரத்திகளாக ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே மை ஸ்தோத்திரம். நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்ய தந்தை. ஆண்டவரே, யாரும் விரும்பாத ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தாலும், எரியோ சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உம்மை காண வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை அந்த சகேயுவிடத்தில் இருந்தது. அவன் சரீரம் கூட அதற்கு ஒத்து போகவில்லை. துரிதமாக ஓடினான். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் பார்க்க வகை தேடினான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் கூட அப்படியாக எங்கள் வாழ்க்கையில உம்மை தேட ஒரு விரைவை காட்ட கிருபை தாரும். காலம் பொல்லாதது ஆண்டவரே. எங்கள் சரீரம் ஒத்துப்போகவில்லை, பலவீனமுள்ள சரீரம். காலமை எழும்பி ஜெபிக்க முடியவில்லை, தேட முடியவில்லை தான். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையிலும் ஒரு வேகத்தை காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். நீர் தேடுகிறவர்களுக்கு தென்படுகிற தேவன் ஆண்டவர். அவர்களுக்கு இறங்கி ரட்சிப்பை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆபிரகாமின் குமார்த்திகளாக இருக்கிறோம். ஏசப்பா வரும்பொழுது ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு ஒரு ஆண்டவரே நுழைவு சீட்டை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். நீ தொடர்ந்து எங்களை உம்முடைய பாதையிலே நடத்தும். நாங்கள் இன்னும் எத்தனை பேரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று நீர் வைத்திருக்கிறீரோ அவளையெல்லாம் ஆதாயப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இனி காலம் செல்லாது, துரிதமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. வரிக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.